ஆனைமுகன் பதம் போற்றி, அருமுகன் பதம் போற்றி. இன்னும் கொஞ்சம். ஆனைமுகன் பதம் போற்றி, அருமுகன் பதம் போற்றி. உண்ணாமலை அம்மை சமேத அண்ணாமலையார் பதம் போற்றி. 14 சித்தர்கள் பதம் போற்றி. அனைத்து குருமார்கள் பதம் போற்றி. இங்கு கூடியிருக்கும் அத்தனை பெரியோர்களின் பாதம் தொட்டு இந்த முதல் உரையை நான் துவங்குறேன். இந்த சபைக்கு நான் ரொம்ப புதுசு, அதனால் என்னோட பெயர் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பேர் அஸ்வினி, நட்சத்திரம் அஸ்வினினால பேரும் அஸ்வினின்னு வச்சுட்டாங்க. அதனால் இந்த திருச்சியில் தான் நான் இருக்கேன். சாரோட அனுபவத்தினால தான் இங்கே வந்திருக்கேன். நான் ஒரு அறிமுகம் கிடச்சிது தமிழ்வாணன் சாரால். அன்னமிட்ட கை அன்னையின் கை. நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி சாப்பாடு போட்டு நமக்கு அம்மாவாக இருக்கிற சாருக்கு கண்டிப்பாக இதை விட பெரிய கிளாப்ஸ் பண்ணணும். நான் மனசார ஒரு தாய் ஸ்தானத்தில் இன்றைக்கி அவரை பார்த்தேன். அதனால தான் எனக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. சரி, இப்போ ஜோதிடத்துக்குள்ளே வருவோம் அப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர், இப்போ நான் தொழில்முறை ஜோதிடர். இப்போ நீங்கள் கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு குரு திசை வருது, இல்லை புதன் திசை வருது, சூரிய தசை வருது இப்படின்னு சொல்லி பாருங்கள், அவங்க முகம் அப்படியே சாதாரணமாக இருக்கும். இதே நீங்கள் சுக்கிர தசை வருதுன்னு சொல்லி பாருங்கள், அவங்க முகத்தில் கண்டிப்பாக ஒரு பல்ப் எரியும், சந்தோஷம். ஏன்னா இப்போ நமக்கு ஜோதிடர்களுக்கு தெரியும், இப்போ ஒரு கிரகம் மட்டும் நமக்கு நல்லது பண்ணுறது இல்லை, எல்லா கிரகங்களோட கூட்டு கலவி தான் ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது. ஆனால் அறியாதவங்களுக்கு சுக்கிரன் அப்படின்னு சொன்னாவே ஒரு சந்தோஷம் வந்துடும். சுக்கிரதசை தொடங்க போகுதுன்னா என்ன வரும்? சந்தோஷம். சுக்கிரன்னா ஆசை, அழகு, ஆடம்பரம், அலங்காரம், கவர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடியது சுக்கிரன் தான். எல்லா கிரகங்களும் நன்மை செய்யும். இருந்தாலும் அந்த சுக்கிரன் தரக்கூடிய சில காரகத்துவங்கள் நமக்கு ரொம்பவே நன்மை தரும். சரி, இப்போ இதில் நான் என்ன மாதிரி பரிகாரங்கள் என்னோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்வேன் அப்படின்னா, இப்போ ஜாதக ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கவங்க ஒரு கோயிலுக்கு போக முடியாது, குளம் போக முடியாது, நம்ம சொல்கிற பரிகாரங்கள் எல்லாமே அவங்களால செய்ய முடியாது. இப்போ ஒரு 27 வாரம் நீங்கள் கோயிலுக்கு போங்கன்னு சொல்கிறோம், ஏதோ ஒன்று சொல்கிறோம், ஆனால் அவங்களால அந்த கோயிலுக்கு போகிற சூழ்நிலையே வராது. இப்போ இதுக்காக நான் சில வருடங்களாக ஆய்வு பண்ணுறது தான் தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த தாந்திரிக பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு செலவு அப்படிங்கிறது கிடையாது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ முதல்ல நவகிரகங்கள் எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது, அது ஓகே, எல்லா பொருள்களோட காரகத்துவமாக இருக்குது. ஆனால் நவகிரகங்கள் முதல்ல நமக்குள்ளே இருக்குது, இது உண்மை. அப்போது ஒவ்வொரு கிரகமும் இந்த தலை முதல் கால சூரியன்லேருந்து சனி வரைக்கும் நம்ம உடலில் இருக்குது. அப்போது ஒவ்வொரு கிரகத்தையும் இயக்கிறதுக்கு இப்போ நம்ம கோயில் போக முடியாதவங்க, அதிகமாக செலவு பண்ணி பரிகாரம் பண்ண முடியாதவங்களுக்கான ஒரு சில விஷயங்கள். இந்த சுக்கிரனால் பாதிக்கப்பட்டவங்க, ஏன்னா எல்லா பிரச்சனையை விட நமக்கு ரொம்ப முக்கியமான 2 பிரச்சனை இந்த உலகத்தில். ஃபஸ்ட்டு பணம் தான். பணம் இருந்தால் தான் மனிதர்களால் ஒவ்வொரு நாளையுமே கடத்த முடியும். எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் பண்ணணுன்னாவே பண பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கும்போது இந்த சுக்கிரனை இயக்குவதற்குரிய ஒரு சில விஷயங்கள், சுக்கிரனால் பாதிக்கப்பட்டவங்க 6, 8, 12 மறைஞ்சாலோ, சுக்கிரன் பாதகாதிபதியாக இருந்தாலோ, இல்லை சுக்கிரன் நீசம், அஸ்தங்கம், வக்ரம், எந்த மாதிரி ஒரு சுக்கிரனோட தன்மை அவங்களுக்கு இல்லைங்கிறத அவங்க முகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். பொலிவு இருக்காது. அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல முடியாத பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கிறது இந்த சுக்கிரனால் பாதிப்படைஞ்சவங்க தான். எப்படின்னா, இந்த பாலின பிரச்சனைகள் இருக்கும், கல்யாணம் முடியாது, காதல் கைகூடாது. இப்போது இந்த மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட கொஞ்சம் வெளில சொல்ல முடியும், ஒரு சில பிரச்சனைகளை வெளில சொல்ல முடியாத விஷயங்கள். இப்போ இதெல்லாமே அவருக்குரிய காரகத்துவங்களாக இருக்குது. இப்போ இதில் நான் சொல்லக்கூடியது ஒரு சின்ன சின்ன பெரிய விஷயங்கள் கிடையாது, சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்கள் தான். ஆனால் இதுவுமே நல்ல நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். முதல்ல மனிதனுக்கு உணவு, உடை, இருப்பிடம் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்கள்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ சுக்கிரனுக்குரிய காரகத்துவ உணவுகள் என்னென்ன சொல்லலாம்? தானியம், வெண்மொச்சை அப்படி எடுத்துக்கலாம். வெண்மொச்சை, இதில் இன்னும் நம்ம 2 சேர்த்துக்கலாம். வெண்மொச்சை, அத்திப்பழம். இந்த அத்திப்பழம், அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு. இப்போ இதெல்லாமே உணவில் அதிகமாக எடுத்துக்கிறது ஒரு பலனை கொடுக்கும்.
ரெண்டாவது வந்து இந்த மீன்கள். இப்போ சுக்கிரன் ஓட அந்த விஷயங்கள் நமக்கு வந்து காரகத்துவம் பலம் அப்படின்னா இந்த மீன்களுக்கு கண்டிப்பாக உணவளிக்கணும். இப்போ மீன்களுக்கு உணவளிக்கணும்னா 2 வகையில் பண்ணலாம். ஒன்று கோயில்களுக்கு போய் கோயிலில் இருக்கிற மீனுக்கு உணவளித்தா அது இன்னுமே நல்ல ஒரு பலன்களை தரும். கோயிலுக்கு போக முடியலன்னா அட்லீஸ்ட் வீட்டில் ஒரு மீன் தொட்டி, அந்த மீன் தொட்டியில் வந்து தினமும் மீன்களுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அடுத்து வந்து விசேஷமான ஒரு. அடுத்து வந்து பொதுவாக இந்த சுக்கிரனால் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா வெண்மை நிறங்களை தவிர்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த வெண்மை நிறம் பிடிக்காது. ஐயா வந்து ரொம்ப ரொம்ப வெண்மையில் இருக்காரா, அவருக்கு வந்து நிறைய சுக்கிர பலம் இருக்குது. அப்போ அந்த வெண்மை நிறங்களை வந்து தவிர்ப்பாங்க. வெண்மை நிற ஆடைகளை அணியணும் எப்போவுமே. கையில் வந்து இதெல்லாமே சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம், இதில் எந்த செலவும் கிடையாது, எந்த கஷ்டமும் கிடையாது. ஒரு வாட்டர் பாட்டில் எப்போவுமே நம்ம கூட வந்து அந்த வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கிறது. அதாவது இந்த வாட்டர் பாட்டில் கூட கருப்பு, ப்ளூ, மஞ்சள், பச்சை அந்த மாதிரி இல்லாமல் பிளெயின் வாட்டர் பாட்டில், எந்த கலர்லெஸ் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி வச்சு கையில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது கூட நிறைய ஒரு மாற்றத்தை தரும். அடுத்து மகாலட்சுமி வழிபாடு. இப்போ திருச்சியில் இருக்கவங்க வந்து ஒரு சொர்க்கத்தில் இருக்கவங்க மாதிரி, திருச்சியில் பிறந்தவங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 108 திவ்ய தேசங்களில் முதல் தேசமாகிய ஸ்ரீரங்கம், சுக்கிரனுக்குரிய ஸ்தலமான ஸ்ரீரங்கம் நமக்கு இங்கே இருக்குது. அப்போது இந்த சுக்கிர பாதிப்பு அடைஞ்சவங்க கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு, திருச்சி இல்லாதவங்க ஒரு வருஷத்துக்கு 4 தடவை பிறந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நாள் அந்த நட்சத்திரம், அல்லது வந்து பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரங்களில் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வர இந்த நட்சத்திரங்களில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு பரிகாரமாக இருக்கும். இதில் வாழ்வியல் விஷயங்களை மாற்றணும் அப்படின்னா வீட்டில் வந்து இந்த பழைய உணவுப் பொருட்கள், உணவு சந்திரனுக்கும் சொல்லலாம், இந்த பழைய உணவுப் பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த சனி, ராகு, கேது இந்த 3 தசாபுக்தி நடத்துகிறவங்க வீட்டில் கண்டிப்பாக பழைய சோறு சாப்பிடுவாங்க. நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடை சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. இதெல்லாமே இருக்கும். அப்போ இந்த தசாபுக்திகளை வந்து இன்னும் அது கடுமையாக்கும். அப்போ இந்த பழைய உணவுகள், கெட்டுப்போன உணவுகள் இதெல்லாமே வீட்டில் வந்து முதல்ல வைக்கவே கூடாது. கெட்டுப்போன தானியங்கள் வாங்கி வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் இருந்தால் முதல்ல நம்ம அதை எடுத்து தூய்மைப்படுத்தி வைக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் பாதிப்படைஞ்ச வீட்டில் இந்த ஒட்டடை அதிகமாக பிடிக்கும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும். இதையும் வந்து நம்ம சுத்தப்படுத்தணும். இந்த வெண்மை நிற ஆடைகளுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு இந்த விஷயம் வந்து எப்படி சொல்கிறதுனா, இப்போது இந்த சுக்கிரன் வந்து இந்த பாலியல் உணர்வுகளுக்குரிய கிரகம் ஆகியனால இப்போ ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக பெண்களை மதிக்கணும். பெண்களை எக்காரணம் கொண்டு அவமானப்படுத்த, ஏற்கனவே மனைவினாலும் ஒரு காதல்னாலும் அந்த பெண் வந்து சுக்கிரன் தான். நீங்கள் ஏற்கனவே சுக்கிரனால் பாதிப்படைஞ்சு ஒரு நல்ல நிலையில் இல்லாதப்போ பெண்களை அவமானப்படுத்துறது மேற்கொண்டு பலமிழக்க செய்யும் அந்த காரகத்துவத்தை. அதே போல் பெண்களாக இருந்த ஆண்களை நம்ம வந்து அதாவது எதிர்பாலினத்தவர்களோட நல்ல ஒரு மரியாதையை நடத்தணும். அவங்கள நடத்தணும், அவங்களுக்கு முடிஞ்சால் உதவி செய்யணும், முடியலன்னா உபத்திரவம் செய்யாமல் இருக்கணும். சுமங்கலிங்களை எக்காரணம் கொண்டு நம்ம அவதூறு படுத்துறது அந்த மாதிரி விஷயங்களை செய்யவே கூடாது. கண்டிப்பாக ஒரு கணவனுக்கு சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் இல்லை, வீட்டிலே தான் மனைவி ரூபத்தில் இருக்காங்க. அப்போது அந்த காலத்தில் சினிமாலெலாம் பார்த்து நம்ம சிரித்த விஷயம், நான் சிரிச்சிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா கணவன் வந்து மனைவி இந்த மல்லிகைப்பூ அல்வாலாம் வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் காமெடியாக பார்த்து சிரிச்சிருக்கோம். அது அப்படி கிடையாது. அந்த சுக்கிரனை இயக்கணும்னா அங்கே ஸ்வீட்டும் வாசனையும் வேணும். அப்போ கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பாக மனைவிக்கு ஸ்வீட்டும் மல்லிகைப்பூவும் வாங்கி கொடுங்க. இதெல்லாமே வந்து தெரியாமல் நமக்கு வைக்கலை, முன்னோர்கள் தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இந்த விஷயத்தை மனைவியை நேசிக்கிற கணவன் எந்த குடும்பத்தில் பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்து வந்து இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள், காதல் தோல்வி, இல்லை கல்யாணம் ஆகியும் வந்து பிரிஞ்சிருக்காங்க. இந்த இரவு நேரத்தில் அந்த நம்ம வந்து இந்த யூரின் போனால் அந்த வாஷ் பண்ணுறது, அந்த பாலியல் உறுப்புகளை எப்போவுமே வந்து சுத்தமாக வச்சுக்கணும். இது வந்து ஒரு முக்கியமான பரிகாரம். கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் இதை வந்து தாராளமாக சொல்லலாம். இதுலேயே நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படக்கூடியது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து வந்து இன்னொன்று வந்து கண்ணாடி. இப்போ இந்த கண்ணாடி எப்படி வச்சுக்கிறோன்னா, நம்ம உட்கார இடத்துல ஒரு கண்ணாடி, அந்த கண்ணாடியில்
மகாலட்சுமியை நம்ம எப்போவுமே வணங்குவோம். அந்த மகாலட்சுமியோட அந்த பிரதிபிம்பம் கண்ணாடியில் விழுகணும். அதை நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டோம் இருந்தோம் அப்படின்னா இதுவும் சுக்கிரனை இந்த மாதிரி விஷயங்கள் நான் வந்து நிறைய நான் யூடியூப்லேயும் சொல்லியிருக்கேன், கஸ்டமர்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன். இதில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதே போல் இந்த மீன் வந்து சப்போஸ் உணவு கொடுக்க முடியலன்னா ரெட்டை மீன் துள்ளி குதிக்கிற மாதிரியான இந்த படங்கள் இருக்கும். இப்போ அதையும் நம்ம வந்து அடிக்கடி பார்க்குறதும் சுக்கிரனை வலுப்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். இதை நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியாக வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜோதிடர்கள் வந்து ஜோதிடம் நல்லா இருக்கணும், வளரணும்னா ஜோதிடர்கள் நல்லா இருக்கணும். ஜோதிடர்கள் நல்லா இருக்கணும்னா அவங்க நல்லா சம்பாதிக்கணும். அவங்க நல்லா சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக நமக்கு வாக்கு பலிதம் வேணும். எவ்வளோ தான் படித்தாலும், புக்கை வாங்கி குமிச்சாலும், யூடியூப் பார்த்து நமக்கு என்ன பண்ணாலும் ஃபஸ்ட்டு நமக்கு முதல் அடிப்படை தகுதி நம்ம நாக்கு. அது நம்ம சொல் பேச்சு கேட்கணும், நம்ம சொல்கிறது பழிக்கணும். அவன் நோட்டை பார்த்து உனக்கு கல்யாணம் ஆகும்னு சொன்னால் கல்யாணம் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வாக்கு பலிதம் இருக்கணும். அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, படிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த படிகாரம் அப்படின்னா சின்ன சின்னதாக கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் தெரியும், ஜென்ஸ்க்கு நிறைய தெரியும். இப்போ இந்த படிகாரத்தை வந்து தண்ணியில் கொஞ்சம் போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடலாம். இதெல்லாம் நான் செஞ்சிட்ருக்க விஷயங்கள். தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஒரு கலர் மாதிரி லைட்டாக மாறும். அந்த படிகார நீர் கொண்டு வாயை நம்ம ஒரு கொப்பளிக்கலாம். தினமும் கொப்பளிக்க முடியலன்னா புதன்கிழமை தோறும் கொப்பளிக்கலாம். இது செய்ய 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 நம்ம என்ன சொன்னாலும் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பழிக்கிறது, அப்புறம் மந்திரங்கள் சொன்னால் சித்தி ஆகிறது, இதெல்லாமே வந்து நமக்கு கைகூடி வரும். இந்த விஷயத்த நம்ம ஜோதிடர்கள் வந்து கடைபிடிக்கிறதுக்காக என்னோட ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். மற்றபடி இந்த ஒரு அழகான உன்னதமான வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு பூர நட்சத்திரம் சுக்கிரன் பற்றி பேசியிருக்காங்க. அம்மாவுக்கும் நன்றி.